அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்யக்கூடிய ரெசிபி பீஸா ரெசிபிங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி எல்லாமே ஒரே கப்பில் இன்றைக்கி நம்ம அளந்து எடுத்துக்கலாம். செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில். அந்த தண்ணியில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஈஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஈஸ்ட் இல்லாத பட்சத்தில் தயிர் 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. எனக்கு இந்த தண்ணியே இந்த மாவுக்கு போதுமானதாக இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் மாவு பிணைஞ்சு கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் ஒரு தடவை கையில் நல்லா கலந்து கொடுத்துட்றேங்க. இது போல் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஸ்லாப் கல்லில் சேர்த்து நம்ம குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா பிணைஞ்சு கொடுக்கணும். நல்லா நம்ம அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சு கொடுக்கும் போது இது நல்லாவே சாஃப்டாக வருங்க. ஃபஸ்ட்டு நம்ம கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கும். நம்ம தொடர்ந்து பிணைஞ்சு கொடுக்க இது நல்லாவே சாஃப்ட்னஸாக வந்துடும். சப்பாத்தி மாவை விட நல்லாவே நமக்கு சாஃப்ட்னஸாக இருக்கணுங்க. மாவு லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் பீஸா நமக்கு ரொம்பவே சாஃப்ட்னஸாக இருக்கும். இது போல் இப்போது மாவு ரெடி பண்ணிட்டோம். இதை ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை அதில் சேர்த்துருங்க. மாவுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் கோட்டிங் ஆகிற மாதிரி அந்த மாவுலேயும் சேர்த்து விட்டுருங்க ஆயிலு. அதுக்கு மேலே துணி சேர்த்து குறைஞ்சது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் இது புளிக்க வைக்க போகிறோம். இதுக்கு இடையில் நம்ம பீஸா சாஸ் ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி கொதிக்க வச்சுருங்க. இதில் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. பழுத்த தக்காளியில் தான் நமக்கு ஜூஸி நமக்கு நிறையா கிடைக்கும். கீழே நம்ம லேசாக ப்ளஸ் போட்டு அதில் சேர்த்துருங்க. ப்ளஸ் டைப்பில் கட் பண்ணிவிட்டு கீறிட்டு அதை சேர்த்துருங்க. நம்ம வெந்ததுக்கப்புறம் தோல் உரிக்கிறதுக்கு நமக்கு அது ஈஸியாக இருக்கும். அது கூடவே பெரிய வெங்காயம் 1/2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை ஒரு 4-3 கட் பண்ணிவிட்டு அது கூடவே 4 வெள்ளைப்பூண்டு தோல் உரித்து சேர்த்துட்டு 3 வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரு 7-8 நிமிஷத்துக்குள்ளாவே இது நல்லாவே நமக்கு வெந்து வந்துடும். இப்போ இது போல் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். வெந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் அந்த வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் இதை மட்டும் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு சேர்த்து தண்ணி எதுவுமே நமக்கு சேர்க்க வேணாங்க. ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு கொரப்பாக இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளி இருக்கட்டும். அதை அரைச்சதுக்கப்புறம் இந்த தக்காளியை நம்ம தோல் உரித்து இதை எடுத்துக்கலாங்க. தோல் உரித்ததுக்கப்புறம் இதில் அந்த காம்பு பகுதியை கத்தியை வச்சு இது போல் எடுத்து விட்டுருங்க. இப்போது இந்த வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் கொரப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அதில் நம்ம அந்த தோல் உரித்த தக்காளியை அதில் சேர்த்துருங்க. இது போல் லேசாக கைகள்னாலே பிணைஞ்சு விட்டுட்டு சேர்த்து விட்டு அடித்தோம்னா நமக்கு ரொம்ப சூப்பராகவே நமக்கு கிரைண்ட் ஆயிரும் சீக்கிரமாக. இது போல் 1-2 அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கடுத்து கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை சேர்த்து விட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு இதை கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த சாஸ்க்கு தேவையான உப்பு, அது கூடவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இதுக்கடுத்து தக்காளி. நான் எடுத்துருக்கக்கூடிய தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்பவே புளிப்பு இருந்துச்சுங்க. அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாஸ் சேர்த்துருங்க. சேர்த்து விட்டுட்டு 1 நிமிஷம் இதை நல்லா கிளறி கொடுத்துருங்க. நான் இன்றைக்கி இந்த பீஸாவுக்கு தேவையான சாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே செஞ்சுருக்கேங்க. சாஸ் உண்மையிலே டேஸ்ட்டு உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கும் மேலே நம்ம இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இது ஆறிட்டு இருக்கட்டும். இதுக்கு அடுத்து மாவு பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரத்துலேயே நான் எடுத்து வச்சுருந்த மாவு நல்லா டபுள் சைஸாக வந்துருச்சு. இதை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. நல்லா பிசைஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் இதை நான் 2 பகுதிகளாக பிரித்து எடுத்துக்க போகிறேன். பிரித்து எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி நல்லா வட்ட ஷேப்க்கு இதை உருட்டி எடுத்துடலாம். இது மாதிரி. அடுத்து பூரிக்கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவி விட்டுக்கோங்க. மைதா மாவே நம்ம தூவி விட்டுடலாம். இப்போ இதில் மாவை சேர்த்து விட்டுட்டு அதுக்கும் மேலே கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துருங்க. சேர்த்து விட்டதுக்கப்புறம் பூரிக்கட்டையால் இதை லேசாக இதை நம்ம தேய்ச்சி கொடுத்துர்லாங்க.
ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் நமக்கு வந்து தேய்க்க வேணாம். பொறுமையாக மெதுவாகவே தேய்ச்சி விட்டுருங்க. அதே நேரத்தில் நமக்கு ரொம்ப இது வந்து நம்ம தட்டையாக தேய்ச்சிடக்கூடாது. ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, லேசாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நமக்கு கனம் கண்டிப்பாக இருக்கணும். ரொம்ப லேசாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த பிளேட்டில் தாங்க நான் இன்றைக்கி பேக் பண்ணி காமிக்க போகிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்ரு சேர்த்துட்டு இதை நல்லா கோட் பண்ணிடலாம், எல்லா பக்கமும் படுற மாதிரி. பட்ரு சேர்த்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல அந்த தேய்ச்சி வச்ச அந்த பீஸா மாவை இது மாதிரி சேர்த்து விட்டுட்டு தட்டில் எல்லா ஓரங்கள்லேயும் ஒரே சம அளவில் வர்ற மாதிரி தட்டி விட்டுருங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தட்ட வேணாம். இந்த மாதிரி அமுக்கி கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த பீஸா ஷேப் நமக்கு ரொம்பவே முக்கியங்க. அதுக்காக இந்த ஓரங்களில் இது போல் கைகள்னாலே வச்சு நம்ம அழுத்தம் கொடுத்தோன்னா நமக்கு அந்த மாவு ஓரங்களில் வந்து கொஞ்சம் அது மேலாப்பில் எழுந்து வரும். அப்போ நமக்கு பீஸா ஷேப் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இதில் வந்து கிடச்சிரும். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து ஒரு ஃபோர்க்கு வச்சு இதை வந்து லேசாக இது மாதிரி நம்ம வந்து குத்தி விட்டுறலாங்க. இந்த மெத்தட் நமக்கு செய்கிறதுனால நம்ம சாஸ் சேர்க்கும் போது சாஸ் வந்து இந்த ப்ரெட்டில் வந்து இந்த பீஸா ப்ரெட்டில் வந்து சேர்ந்து அந்த டேஸ்ட்டு பேக் பண்ணும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சாஸ் அதில் சேர்த்து விட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம அந்த அமுக்கி விட்டோம் இல்லையா அந்த ஓரங்கள் அது வரைக்கும் எல்லா பக்கமும் படுற மாதிரி இதை நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. கோட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம வந்து சீஸ் வந்து சேர்த்துக்கலாங்க. பீஸாக்குன்னே நம்ம கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க, மொசரலா சீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை சேர்த்து விட்டதுக்கப்புறம் வெங்காயம், கேப்சிகம், தக்காளி நான் சேர்க்க போகிறேன். இதில் வந்து பன்னீர் அப்படி இல்லைன்னா நம்ம சிக்கன் கூட நம்ம வந்து சேர்த்து செய்யலாங்க. நான் இன்றைக்கி ஒன்லி வெஜ்ஜு மட்டும்தான் எடுத்திருக்கேன். வெங்காயம், கேப்சிகம், அப்புறம் தக்காளி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து விட்டதுக்கப்புறம் இதுக்கும் மேலே வந்து கண்டிப்பாக நம்ம சீஸ் வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி அதில் வந்து சேர்த்தே ஆகணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸிங் இதில். இப்போ மேலேயும் சீஸ் வந்து வச்சு ரெடியாயாச்சு. இப்போ இதை நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிளேட்டை தூக்கி வைக்கிறதுக்காக உள்ளே ஒரு கம்பி சேர்த்து வச்சுருக்கேன். 10 நிமிஷத்துக்கு முன்னதாகவே நம்ம கடாயை ஹீட் பண்ணி வச்சுருந்தனால ரொம்பவே ஹீட்டாக இருக்குங்க. பிளேட்டை சேர்க்கும் போது ரொம்பவே ஜாக்கிரதையாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டதுக்கப்புறம் இதை நம்ம 20 நிமிஷம் பேக் பண்ண போகிறோம். இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். இந்த மூடியில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருக்குங்க, அதை நான் பேப்பர் வச்சு நான் லாக் பண்ணிக்கிறேன். இப்போது 20 நிமிஷமாக நமக்கு சிம்லேயே வந்து இந்த பீஸா பேக் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். 20 நிமிஷத்துலேயே எனக்கு வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. இது போல் ஒரு குச்சியை வச்சு குத்தி பார்த்தோன்னா அந்த குச்சி வந்து க்ளீனாக இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப அருமையாகவே வந்துருச்சு. இதை வெளியில் எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். ரொம்ப அருமையாகவே பீஸா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். அடிப்பாகமும் நல்லா கருகாமல் 20 நிமிஷத்துலேயே நல்லாவே சாஃப்டான பீஸா, ஹோம்மேட் பீஸா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இதை கட் பண்ணிவிட்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பீஸா ரொம்ப அழகாகவே வந்திருக்குதுங்க. வீட்டிலே ஹோம்மேட் பீஸா நம்ம ஈஸியாகவே ரெடி பண்ணிட்டோம். இதுக்காக நம்ம கடைக்கு போகணுன்னு இனிமேல் நமக்கு அவசியமே கிடையாது. இதே போல் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.